தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் 4 ரத வீதிகள் வழியாக வெள்ளி ரதத்தில் சுவாமி எழுந்தருளினார். வெள்ளி ரதத்தில் ராமநாத சுவாமி பர்வத வர்தினி அம்பாளுடன் ஸ்ரீராமர் எழுந்தருளி பஞ்சமூர்த்திகளுடன் வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வெள்ளூர் கிராமத்தில் முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டது. அதில் புதையல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கருதிய நிலையில் பிரதாப் சிங் என்ற 19 வயது இளைஞர் குறுகலான அந்த மண்பாண்ட தாழிக்குள் இறங்கி பார்த்தபோது மண் விளக்கு, எலும்பு துண்டுகள், மண்பானை ஆகியவை மட்டுமே இருந்தது தெரியவந்தது. அந்த பொருட்கள் அனைத்தும் முசிறி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்ததில் விவசாயியின் வீடு சேதமடைந்தது. கடத்தூரைச் சேர்ந்த சுமிதா கணவரை இழந்த நிலையில் விவசாய நிலத்தில் உள்ள வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். சுமிதா தனது குழந்தைகளுடன் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது வீட்டில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்தது. வீடு முழுவதும் தீப்பற்றி எரிந்து வீட்டில் இருந்த சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். இல்ல கன்னியாகுமரி அருகே திருப்பரப்பில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் நீச்சல் குளத்தில் நீராடியும் குடும்பத்தினருடன் அமர்ந்து சாப்பிட்டும் பொழுதை கழித்தனர். புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னர் பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். சென்னை புழல் அருகே மினி லாரி மோதிய விபத்தில் பூ வியாபாரி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் காலை வேலைக்கு சென்ற போது வளைவில் வேகமாக திரும்பிய மினி லாரி மோதி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மாதவரம் போக்குவரத்து போலீசார் லாரி ஓட்டுநர் செந்தில்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சடலத்தை வைத்து பொதுமக்கள் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பஞ்சனம்பட்டி பகுதியில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் இறந்த நிலையில் அவரது உடலை சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல வழிவிடாமல் மற்றொரு சமூகத்தினர் தடுத்ததாக கூறி இந்த போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்து வந்த கிராமிய போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிவகங்கை மாவட்டத்தில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகளை பிடிக்க மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட அதிரடி வேட்டையில் 5 முக்கிய ரவுடிகள் உட்பட 47 பேர் கைது செய்யப்பட்டனர். பொங்கல் விடுமுறைக்கு ஊர் திரும்பியவர்களை கண்காணித்த தனிப்படை போலீசார் நீதிமன்ற பிடியாணைகள் நிலுவையிலிருந்த காட்டுப்பூச்சி ஆறுமுகம், லூசு பிரகாஷ் உள்ளிட்ட 5 பிரபல ரவுடிகளை பிடித்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பேருந்துகள் நிற்காமல் செல்வதை கண்டித்து துரைராஜபுரம் காலனி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மூணாறு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் இந்த கிராமத்தில் பேருந்துகள் நிற்காததால் கர்ப்பிணிகள் மற்றும் மாணவிகள் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவலநிலை நீடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சுமார் 1.5 மணி நேரம் நீடித்த இந்த போராட்டத்தால் சாலை இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பின்னர் போக்குவரத்து பணிமனை மேலாளர் கடிதம் மூலம் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.